புதுச்சேரியில் உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், சாரம், திருக்கானூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு பணிகள் காலதாமதம் செய்து வருவதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்ததால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். இதை கண்டித்து சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு பிற பகுதியில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அழைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வருகின்றவர்கள் பல நாட்கள் எழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4 அல்லது 5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. சார் பதிவாளர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். 2-3 துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. இணையதள வசதியை மேம்படுத்தவில்லை. இதனால் பத்திரம் பதிவு செய்யும் போது சர்வர்கள் நின்று விடுகிறது. திருமண பதிவு, உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. முதியோர் பொதுமக்களை அலங்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர். ஆண்டுக்கு 40,000 பதிவு செய்யப்பட்டது. தற்போது ஆண்டுக்கு 1000 பத்திரம் தான் பதிவு செய்யப்படுகிறது. பலமுறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை. அரசுக்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலட்சியமாக செயல்படுகிறது. இதை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளோம் என பத்திர எழுத்தர் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார்.